எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நான் மொட்டை மாடி தோட்டம் காமிச்சேன் இல்லையா, அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதாவது எந்த செடி வைக்கலாம், எந்த செடி வைக்கக்கூடாதுன்னு. முருங்கை மரம் வைக்கலாமா வீட்டில் அப்படின்னு. முருங்கை மரம் தாராளமாக வைக்கலாங்க. இங்கே பாருங்க, நான் பாருங்க முருங்கை எப்படி தொட்டிலேயே வச்சுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய தொட்டி. இந்த தொட்டியிலிருந்து அழகாக பாருங்க எப்படி போய் வளர்ந்துருக்கு. போன வாரம் தான் பார்த்தேங்க இந்த மாதிரி இருந்தது. நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்குங்க. 1 2 அங்கே பாருங்கள், அது ஒரு காய் நீளமாக 3 4 5 காய் வச்சுருக்கு. மற்றதெல்லாம் பூ. இதில் வச்ச பூவெல்லாம் நல்லா காயாக வந்திருக்குங்க. நல்ல செடியாக இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்களா, சார் ஊரில் வந்து முந்திரியில் ஒரு குழம்பு செய்வீங்களாமே மேடம் அப்படின்னு. அந்த முந்திரி குழம்புக்காக இப்போ முருங்கைக்காயை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் வளர்ந்ததை கொண்டு போய் செய்யறதுல எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. கம்பளி பூச்சியோ இல்லை பூச்சி வெட்டோ இந்த செடியில் வந்து சுத்தமாக இல்லையே, இவ்வளோ சுத்தமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, தண்ணியில் கலந்துங்க 15 நாளைக்கு ஒரு முறை வந்து இது ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லபடியாக பராமரிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்ல காய்கள் எல்லாம் சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்குது. இன்னொன்று பூச்சியும் வர்றது இல்லைங்க. இப்போ நான் இந்த காயை வெட்டி எடுக்கிறேங்க. பாருங்க, அடாடா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் அதுவும் தொட்டியில் வளர்ந்ததை வந்து கொண்டு போய் நான் சமைக்க போகிறேன். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான், கோவில் மணி போல் ஒரு ஐக்கான் காமிக்குங்க, அதை தொட்டு விடுங்க. அப்போ தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் என்னென்ன பதிவுகள் போடுறேனோ அதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். அது தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய பதிவுகள் என்னோடது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ என்னுடைய வீடியோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னா கீழே என்னுடைய தலைப்பு ஒன்று கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து முக்கோணம், கருப்பு முக்கோணத்தில் வடிவில் ஒன்று காமிக்கும். அதை தொட்டிங்கன்னா அப்படியே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது ப்ளூ எழுத்தில் இருக்கும். அந்த ப்ளூ எழுத்தை தொட்டிங்கன்னா அப்படியே எங்கள் யூடியூப் சேனலுக்கு கூட்டு போயிடுங்க. அங்கே உங்களுக்கு என்ன பதிவுகள் தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்க்கலாம். சரி, ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாம் ஆவலாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, முந்திரி பருப்பு குழம்பு சார் ஊர்ல எல்லாம் செஞ்சாங்கல்ல மேடம், ஒரு தடவை தொலைக்காட்சியில் நீங்கள் செஞ்சு காமிச்சிங்க, அதை செய்து காமிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை மாடியிலிருந்து நான் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலிருந்து அந்த முருங்காயும் முந்திரி பருப்பும் போட்டு முந்திரி பருப்பு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முந்திரி பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா புஷ்பவனத்தில் மட்டும்தான் செய்வாங்க, அந்த கிராமத்தில் மட்டும்தான் செய்வாங்க. ஒரு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சது அப்படியே அந்த கிராமத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா நான் தொலைக்காட்சியில் செஞ்சது நிறைய பேர் பார்த்து செஞ்சது தான். ஏன்னா அந்த ஊருக்கே சிறப்பானது இந்த முந்திரி பருப்பு குழம்புங்க. ஏன்னா அங்கே முந்திரி காடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா படர்ந்து விரிஞ்சிருக்கும், தரையை தொட்டுக்கிட்டு இருக்கும், அடர்த்தியாக இருக்கும் அந்த மரங்கள் எல்லாம். பச்சை காயை பறித்து அதுலேருந்து பருப்பு எடுத்துட்டு அந்த குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். அதுதான் தனி டேஸ்ட். அது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த பருப்பெல்லாம். நான் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் ஊருக்கு போகும்போதுங்க அந்த குழம்பு வச்சாங்கன்னா அத்தனையும் நான் தான் சாப்பிடுவேன், வேற யாருக்கும் கிடையாது. அவ்வளோதான். அதுவும் அந்த பருப்பு தேடி தேடி என் வீட்டுக்காரர் இருந்தால் சாப்பிடுன்னு போடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு என்கிட்ட கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் முந்திரி பருப்பை நல்லா முழுசாக எடுத்துட்டுங்க ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாவு மாதிரி வந்துருங்க. இந்த குழம்பு வந்து என் வீட்டுக்காரரோட அம்மா வச்சு அப்படியே பாரம்பரியமாக, அவங்க அம்மா வச்சு அப்படியே பாரம்பரியமாக வந்தது. என் கணவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. இப்போ அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முந்திரி பருப்பு 100 கிராம், முருங்கைக்காய் 1, சின்ன வெங்காயம் 15, பயத்தம்பருப்பு 100 கிராம், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், பூண்டு பற்கள் 10, கறிவேப்பிலை இலைகள் சிறிது, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முந்திரி பருப்பு குழம்புக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோங்க. இதில் முதல்ல நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, அந்த பருப்பு இருக்கு இல்லையா, பயத்தம்பருப்பு, அதை வந்து வாணலியில் நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ நம்ம பாருங்கள், பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், சூடாகட்டும், நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் சூடாயிடுச்சு, அதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வறுத்துடலாங்க. அதுக்கு இடையில் நம்ம முருங்கைக்காய் நறுக்கி வச்சுக்கலாம்.
முருங்கைக்காய் பாருங்கள், நம்ம விரல் அளவு, விரல் நீள அளவு, ஒரு மீடியமாக சைஸ் பார்த்து எவ்வளோ பிஞ்சாக இருப்பாங்க. நம்ம செடியில் வளர்ந்தது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. காய் விட்டுருக்கு. தொட்டியில் வச்சு 3 மாதம்தான் ஆகுது. இருந்தால் கூட பாருங்கள், காம்போடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. ஆஹா, மனம் அப்படியே ஆர்கானிக் முருங்கைக்காய் இல்லை. இதுக்கிடையில் என்னென்னு சொல்கிறேங்க, இப்போ நம்ம 15 வெங்காயம் எடுத்திருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம் 15 எடுத்திருந்தோம். இதில் 3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். மீதம் 12 சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக வச்சுக்கணுங்க. இது வறுபட்டு இருக்கட்டும், நம்ம நடுவில் கலந்துட்டுருக்கலாம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்காயை மேனுவலாக வேக போட்டுடலாங்க. முருங்காய் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பிஞ்சு காயின்றனால சீக்கிரத்தில் வெந்துடும். உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதில் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த பேனெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் போடாதீங்க, இவ்வளோ காஸ்ட்லியானதெல்லாம் போட்டு மற்றவங்களை டெம்ப்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் உங்களோட ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன், பல முறை ரொம்ப நாளாக இந்த பேன் பற்றி எவ்வளோ ரேட்டு, எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டு நான் சொல்லலை. காரணம் என்னென்னா, எனக்கு தெரியும் இது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனாலே நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் பலர் என்கிட்ட திரும்ப திரும்ப ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால, கேட்டவங்களுக்காக மட்டுமே நான் இது போட்டேன் பதிவு. நான் சொல்லலைன்னா கூட இவ்வளோ முறை கேட்டு இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணம் அப்படின்னு நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா யூஎஸில் வாங்கினேங்க. அங்கே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இன்னொன்று, உங்களுக்கெல்லாம் சமையல் நிகழ்ச்சி நான் செய்து காமிக்கணும்னா நான்ஸ்டிக் பேனெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இது செவக்காய் வறுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வறுத்தா போதுங்க, ஒரு வாசனை வரும் பருப்பில். இப்போ பாருங்க, நல்லா ஒரு மாதிரி செவக்க வறுத்துருச்சு. இந்த அளவு வறுத்தா போதும். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சிடலாம். அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சம் சூடானா போதுங்க, நமக்கு அந்த வெது வெதுப்பு வந்தாலே இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பருப்புலிங்க வெங்காயமும் போட்டுக்கணுங்க, அது கூடயே பூண்டு பல்லும் சேர்த்துக்கணும். அது சும்மா ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அதில் நம்ம இந்த முந்திரி பருப்பை போட்டுக்கணுங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் சீரகம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நம்ம 1.5 டீஸ்பூன் போல் இந்த பருப்பில் போட்டுக்கலாங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் சீரகம் இதில் போட்டிருக்கோம் இல்லையா, மீதம் 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதில் அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கலாம், ஏன்னா இந்த முருங்காயிலையும் போட்டிருக்கோம் இல்லையா உப்பு, அதனால பார்த்து பிறகு சேர்த்துக்கலாம், முன்ன பின்ன இருந்தால் கூட. இப்போ மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இப்போ ஒரு தடவை கிளறிடலாங்க. உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். கிளறிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க பாருங்க, ரொம்ப பிஞ்சா இருந்தனால நல்லா வெந்துருச்சு சீக்கிரத்தில். தண்ணியோட அப்படியே வச்சுக்கலாம், தண்ணி தூக்கி எறிய வேண்டாம், ஏன்னா அதில் இருக்கிற சத்து நம்ம வீணாக்க வேண்டாம். அப்படியே மூடி தனியாக எடுத்து வச்சுக்கலாம், பிறகு இதை சேர்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கரில் போட்டுருந்துருக்கலாம். குக்கரில் போட்டால் என்ன ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. ஒரு விசிலில் விட்டால் கூட குழஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். அது மேனுவலாக வெந்தாதான் பருப்பும் நல்லா முழுசாகவே இருக்கும், பார்க்க நல்லா வெந்து போயிருக்கும். நம்ம பதமாக பார்த்து பார்த்து கிளறி எடுத்துக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால தான் நான் குக்கரில் போடாமல் மேனுவலாக வேக வச்சுருக்கேங்க. இந்த முருங்காயும் நான் அப்படியே தண்ணியோட போட்டுக்கிறேங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்கிடையிலங்க நம்ம இந்த மிளகாயிலிருந்து விதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நல்லா திக்னஸ் எல்லாம் குழம்பளவுக்கு சரியாக இருக்குது பதத்தில். நல்லாவே வெந்துருச்சுங்க பருப்பு. இங்கே பாருங்கள், பாருங்கள் நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாங்க. மீதம் இருக்கிற கடுகு சீரகம்லாம் போட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
இது நான் வந்து காய் தாளிக்கிற எண்ணெய் சாதாரண எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுமா இல்லை தேங்காய் எண்ணெய் வேணுமா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நான் அதில் கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிடலாம். அப்புறம் நான் சிகப்பு மிளகா அப்புறமே சேர்த்துக்கலாம். அதை தீஞ்சு போயிடும் அது. இப்போது சிகப்பு மிளகா அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்ல வெங்காயம்லாம் வதங்கிருச்சுங்க. இதை நான் இதில் கொட்டிடுறேன். இப்போது கடைசியாக நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். நம்ம பிறகு இறக்கிடலாம். தேங்காய் பூ சேர்த்த பின்னாடிங்க நம்ம வந்து அப்படியே இறக்கிடலாங்க. அடுப்பை விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், திக்னஸ்லாம் கரெக்டாக வந்திருக்குல்ல. இப்போது இந்த முந்திரி பருப்பு குழம்ப நான் தான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சமைச்சவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? அந்த தைரியம் வரும்ல. இந்த முந்திரி பருப்பு குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு நெய்யை ஊற்றி சாப்பிடுங்க. ஆஹாஹாஹா, தேவாமிர்தம் போல் இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் நெய் ஊற்றினாதான். இப்போ நெய் வேண்டான்றவங்க விட்டுருங்க. பட் எனக்கெல்லாம் நெய்யும் வஞ்சனை இல்லாமல் சாப்பிடுவேங்க நான். எங்கள் வீட்டு முருங்கைக்காய் நான் சமைச்சது. நெய் போட்டு ஆஹா. உண்மையாலுமே தேவாமிர்தம் போல தான் இருக்குங்க. நீங்களாம் நினைப்பீங்கச்சு இப்படி பார்க்க வச்சுட்டு இவங்க சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, இன்றைக்கே இந்த குழம்பு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹைலி ப்ரோட்டீனுங்க. முந்திரி பருப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பயத்தம்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. சின்ன வெங்காயத்தில் கேட்கவே வேணாம். நல்ல ரத்த விருத்திக்கு சின்ன வெங்காயம். கருவேப்பிலை நிறையவே போட்டிருக்கேன் தலைமுடியெல்லாம் வளர்கிறதுக்கு. இது போல் சத்தான உணவாக இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட் வேண்டாங்க, உங்கள் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.